கர்ட் ரைஸ் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொட்டிச்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திருவின கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக திருவின மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. விஸ்கு போட்டு நல்லா அடித்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிரோடு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இதோடு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் காடை முட்டை வறுவல் ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு, மாங்காய் ஊறுகாய் இதெல்லாமே கூட தயிருக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.